நீ ஒண்ணு செய்யலாமே. லீகல் செப்பரேஷன் கிளைம் பண்ணலாம், கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சம்பாதிக்கிறான்ல, ஜீவனாம்சம் கொடுக்க சொல்ல அந்த ராஸ்கலை. அவனை கோர்ட்ல நிறுத்தினா இன்னொரு பொண்ணை தெருவுல நிறுத்தின பாவம் வந்துருமேன்னு சும்மா இருந்துட்டேன். இன்னொரு பொண்ணா? ஆமா, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அட ராஸ்கல், முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது அவ சம்மதம் இல்லாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாது, அது சட்டவிரோதமாச்சே. அவன் என்ன கில்லாடி. அதுக்காக மன்னிப்பு கேட்டு கடுதாசி போட்டிருக்கானா? அவன் பொண்டாட்டி பாத்திமா இறந்துட்டா. ஐயோ, அவளும் போயிட்டாளா? சின்ன சின்னதா 3 குழந்தைங்க, வளர்க்க முடியல, வரியான்னு கேட்டு எழுதியிருக்கான். நீ ஒரு வேலை செய், நான் உனக்கு தாரமா இருக்க மாட்டேன், உன் குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேன். இதுக்கு சம்மதமா நீ கேட்டு எழுது. அதுக்கு அவன் என்ன பதில் எழுதுறான்னு பாப்போம். அப்ப தெரிஞ்சிடும் உன்னை அவன் கட்டிலுக்கு கூப்பிடுறானா இல்ல தொட்டிலுக்கு கூப்பிடுறானான்னு. என்னவோ மேடம், நீங்க சொல்றீங்கிறதுக்காக லெட்டர் போடுறேன். பதில் என்ன வருதுன்னு பொறுத்திருந்து பாக்குறேன். இருட்டிடுச்சு மேடம், அப்ப நான் புறப்படுறேன். ரொம்ப இருட்டிடுச்சேம்மா. இந்த இருட்டில் நீ தனியா போக வேண்டாம், நான் என் வண்டியில டிராப் பண்ண சொல்றேன். டிரைவர், அம்மா இவங்க வீட்டுல கொண்டு போய் ஜாகிரதை நீ டிராப் பண்ணிட்டு வா. சரிம்மா. முள்ள ஓட்டிட்டு போ. சரி. தேங்க்யூ மேடம். ஓகே. கருப்பாயி, யார் அது? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பாக்குற, இருட்டுல வேற இருக்கிற, அதான் அடையாளம் தெரியாம முழிக்கிற. நான் தான் அந்தோணி, தேவசகாயத்தோட மச்சான். ஓ, நீயா? எங்க வந்த? உன்னை பார்க்கலான் தான் காலையில ஆபீஸ்க்கு வந்தேன். நீ இல்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்த, நீ வரவே இல்ல. நம்ம கருப்பாயி தானே, வீட்லயே பார்த்துக்கலான்னு வந்துட்ட. எப்படி இருக்கிற கருப்பாயி? என்ன பார்த்ததும் பழைய ஞாபகம் எல்லாம் வருது இல்ல? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனேன்னு பாட தோணுது இல்ல? வாய மூடு அந்தோனி. நீ இப்ப பழைய அந்தோனியா இங்க வரல. குடிச்சிட்டு வந்திருக்கிறன, அத சொல்றியா? என்ன பண்றது கண்ணே, சாப்பாட்டுக்கு இல்ல சாராயம் குடிக்க ஆரம்பிச்ச, அப்புறம் சாராயமே சாப்பாடு ஆயிருச்சு. தேவசகாயம் சார் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரா? அதான் ஆண்டவன் அவரை உலகத்தை விட்டு துரத்திட்டானே. அத்தன் செத்து போயிட்டாரு. சொத்து எதுவும் வைக்காமலா செத்தாரு? வச்சாரு, நான் தான் விட்டுட்டேன். குதிரையில காந்தி தண்டி யாத்திரைக்கு போனாரு, நான் கிண்டி யாத்திரைக்கு போனேன். அவரை வெள்ளைக்கார அரெஸ்ட் பண்ணா, என்ன கடங்காரன் அரெஸ்ட் பண்ணிட்டான். ஐபி கொடுத்த, இப்ப விஐபி ஆயிட்டேன். இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்த? எலிசபெத்துன்னு எங்க அத்தை ஒண்ணு இந்த கிராமத்துல இருந்துச்சு, அது கூட நான் ஒண்டிக்கிட்டேன். கழுவி செத்து போச்சு. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது கருப்பாயி. மில்லி வாங்க கூட சல்லி காசு இல்ல. ஆண்டவனா பார்த்து டெல்லியில இருந்து உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்குது. போமா, அந்தோணி அம்போர் நிக்கிறான், அவன் கேட்கும் போதெல்லாம் 50 100 குடுன்னு. அந்தோனி, குடிக்கிறதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்ட எப்படி கருப்பாயே? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் வேதமே சொல்லி இருக்குது. நான் கேட்கும் போது குடு, தட்டும் போது துற. கர்த்தர் உன் பங்குல இருப்பாரு. நத்திங் டூயிங். வேணும்னா 3 வேளை வந்து சோத்த தின்னுட்டு போ. தெரிஞ்ச தோஷத்துக்கு பொங்கி போட சொல்றேன். குடிக்கிறதுக்கு காசு கேட்டு தலைகிடா நின்னாலும் சரி அந்தோனி, நயா பைசா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். குடுக்காட்டி பழைய குப்பையெல்லாம் கிளறுவேன். ஊரே நாரம். அது என்ன பழைய குப்பை? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.